புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். தமிழக அரசியல் கட்சிகளின் இலவச திட்டங்களுக்கான இந்த வாக்குறுதிகளுக்கு எதிரான வழக்கு தேர்தலுக்கு பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், தொடர்ந்து விவரங்கள் என்னவாக இருக்கிறது? இந்த வழக்கின் முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் சார்பில் வழக்கறிஞர் ஜெயசிங்கன் தாக்கல் செய்த பொதுநல மனு என்பது தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதால் மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படுவதாகவும், இவ்வாறு அறிவிக்கப்படும் இலவச வாக்குறுதி திட்டங்களால் ஏற்படும் நிதிசார் பாதிப்புகள், அதற்கான நிதி முதலீடு குறித்து அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டும் என்றும், எனவே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்றும், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன் இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பதை தடுக்க தேர்தல் நடத்தை விதிகளை திருத்த வேண்டும் என்றும், இலவச வாக்குறுதி திட்டங்களின் சாத்தியக்கூறுகளை ஆராய நீதி ஆயோக், ரிசர்வ் வங்கி போன்றவற்றின் நிபுணர்களை கொண்ட சுதந்திரமான குழுவை கொண்டு ஆராய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த மனுவை தற்போது விசாரணைக்கு அவசரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்றும், தேர்தல் காலங்களில் இதுபோன்ற பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த தலைமை நீதிபதி உரிய நேரத்தில் இந்த பொதுநல மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.